விருச்சக ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி நல்ல சொத்துக்கள் அமையுங்க, நல்ல வாகனங்கள் அமையும். புது சொத்து வாங்குறவங்களுக்கு நல்ல பெரிய சொத்துக்களை அமைக்கிறதுக்கு, வீட்டை இடித்து கட்டுறதுக்கு, புது சொத்துக்களை அமைச்சு நீங்கள் நினச்ச மாதிரியான சூழ்நிலையை வீட்டில் அமைக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். சில பேர் வீடு மாறி வெளிநாடு வெளி மாநிலம் போக நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு அற்புதமான சூழ்நிலை. நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு வீடு கட்டி சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக நிறைய பேர்த்துக்கு இருக்கும். சொந்த வீடு இல்லையேன்னு நிறைய பேர் நினச்சவங்களுக்கு சொந்த வீடு அழகாக கட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதே சமயத்தில் தொழிலில் ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை ஏற்படும், ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும். பார்ட்னரை பிரிகிறது, தொழிலை வேறு லாஜிக்கில் கொண்டு போகிறது, வேறு ஒரு இடத்துல பல கிளைகள் இருந்தால் 2-3 கிளைகளை விட்டுட்டு ரெண்டு கம்பெனியை மட்டும் நடத்துறதுன்னு தொழிலை கொஞ்சம் குறைச்சிக்கிற காலகட்டம். அதனால் தொழிலில் பெரிய முதலீடுகளை கொண்டு போய் நீங்கள் இப்போ போட்டு கடனை வாங்கி சிக்கிக்க கூடாது. ஏன்னா வீடு வாசல் கட்டுற வேலையே இப்போ உங்களுக்கு சரியாக இருக்கும். அதனால் தொழிலை கவனிக்க முடியாத சூழ்நிலை கூட சில நபர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் வேலைக்கு போகிறவங்க, தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் அந்த இடத்துல சின்ன சின்ன சஞ்சலங்கள் வரத்தான் செய்யும். மற்றபடி எடுத்த காரியத்தில் எல்லாம் குடும்பத்தில் சுகத்தில் சந்தோஷத்தில் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். திருமண வாழ்க்கையில் ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மன வாழ்க்கையில் கொஞ்சம் ஈகோ வரும், நானா நீயான்னு. ஆனால் பெரிய கசப்புகள்லாம் ஒன்றும் இருக்காது, நீங்கள் அதை கிராஸ் பண்ணி போயிடுவீங்க. மொத்தத்தில் இது கூட உங்களுக்கு சில சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம். சரி, இந்த தொழிலில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சரிவுகளை நம்ம எப்படி வழிபாடுகளின் மூலமாக ஓவர் கம் பண்ணுறது, அதிலிருந்து எப்படி நம்ம விலகி வர்றது, அதை சமாளிக்கிறதுங்கிற ஒரு எனர்ஜியை இங்கே கடவுள்கிட்டருந்து எப்படி வாங்கிறது. நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் விக்னேஸ்வரர் ஆலயம் இருந்தால் மாதம் ஒரு முறை சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு வழிபாடு பண்ணி ஒரு 10 பேருக்கு பிரசாதம் கொடுங்க. இது ஒரு நல்ல பலனை உங்கள் தொழில் ரீதியான விஷயங்களில், உங்கள் வேலை ரீதியான விஷயங்களில் ஒரு நல்ல மாறுதலை 100% கொடுக்கும். ரெண்டாவது, உங்களால் முடியும்னா மாதம் அந்த சங்கடகரா அந்த சதுர்த்தி திதி வர்ற அன்னைக்கு உங்கள் ஆலயத்திலேயே ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு ஒரு ஹோமம் பண்ணுறதோ, ஒரு பிள்ளையார் பூஜை பண்ணுறதையோ தொடர்ந்து பண்ணி அங்கே வேலைக்கு வர்றவங்க எல்லாத்துக்குமே பிரசாதம் கொடுத்தீங்கன்னா அற்புதங்க, அற்புதமான பலன். இந்த காலகட்டத்தில் தொழில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடைஞ்சல்களை கூட தாண்டி நீங்கள் சூப்பராக டெவலப் ஆயிடுவீங்க. விருச்சக ராசிக்கு இது நிச்சயம் உங்களுக்கு நிறைய சந்தோஷங்களை சீக்ரெட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான காலம்தான்.